Hi everyone, welcome to Moon Academy. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லீடர்ஸ் தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு INM சிலபஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் லீடர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 12 கிட்ட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து கேள்விகளும் நிறைய வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பத்தின ஃபுல் டேட்டாஸ் வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எல்லா தலைவரோட லீடர்ஸுமே வந்து அந்த பர்த் இயர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எக்ஸாம்ல நிறைய கேட்கறாங்க அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறாங்க. வரிசைப்படுத்த சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த இயர் ஞாபகம் இருக்க மாதிரி. ஸோ அது எல்லாமே கன்சல்டேட் பண்ணி ஒரே வீடியோல வேணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இதை பார்த்துட்டு எல்லா லீடர்ஸ்க்குமான பர்த் இயரை எப்படி ஈஸியா வந்து மனப்பாடம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பர்த் இயர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ரொம்ப ஈஸியா எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம அதையும் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த PDF வந்து உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் மீடியம் டோன்ட் வெரி, எல்லாத்துக்குமே நான் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து நான் எழுதி போடுவேன். உங்களுக்கு அந்த கோர்வை அந்த ஃப்ளோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்டோரி வந்து என்னென்ன பேஸ் பண்ணி வருது, எந்த இயர்ல எது ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எல்லா டேர்ம்ஸ்க்கும் நான் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து நான் எழுதி போடுவேன். ஸோ அதை வந்து நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வீடியோல உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினுமே கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் அவருக்கான இம்பார்ட்டன்டான புக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மேற்கோள்கள், ஓகேங்களா? ஸோ கோட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான கோட்ஸ் ரிலேட்டட் டு ஹிம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுலயே உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எதெல்லாம் வருமோ அதெல்லாமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி சொல்லுவேன். அதை தவிர்த்து எப்படிலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்க போறோம். கிளியரா? ஓகே, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிறப்பு 1897 அப்படின்றது இந்த இயரை எப்படி மேம் மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது 1897 இல்ல 1879 அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து எல்லா தலைவர்கள் பத்தி படிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஒரு தலைவர்களுக்குமே இதை பார்த்துட்டு நம்ம இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போறோம். ஓகே, இதை எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம எப்படி பார்ப்போம்? சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு தான் நம்ம ஞாபகம் வச்சு நம்ம அந்த ஷார்ட்டா வரும்போது எழுதுவோம். ஸோ வந்து பாஸ் அப்படின்னாலே நம்ம வந்து முதல்ல வரணும். நம்பர் 1ல இருக்கிறவங்க தான் பாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எல்லாத்துலயும் 1 வந்து நீங்க எப்படி ஆட் பண்ண போறீங்கன்னு பாருங்க. ஸோ இப்படி ஒரு 1, ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படி ஒரு 1, நெக்ஸ்ட் இப்படி ஒரு 1. ஸோ இது பாத்தீங்கன்னா 8, 9, 7. ஸோ 1 மட்டும் தான் ஆட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ்ன்னு இருக்கு. ஸோ 1 ஏதோ ஒன்று ஆட் பண்ண போறோம். ஸோ 1897ன்றது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ January 1, ஸோ அந்த ஜான்வரி மந்த்தும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ 1, 2, 3, ஓகேங்களா? ஸோ January month 23rd, பாஸ்னாலே ஃபர்ஸ்ட் இருப்பாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் பாஸா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1, 2, 3. ஸோ January 23, 1897 அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம இந்த நாளை வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா தேசிய தேசபக்தி தினம், ஓகேங்களா? பேட்ரியாட்டிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ஸோ எப்போதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா 2022ல இருந்து. ஸோ யாரோட பர்த் டேவை வந்து நம்ம பேட்ரியாட்டிசம் டே அப்படின்னு கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். கிளியரா? ஸோ இயர் வந்து டேட்டோட எப்படி மனப்பாடம் பண்றோம்னு புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ 1945, ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது 2 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு இறந்துட்டாரு. செகண்ட் வேர்ல்ட் வார் எண்டோட நம்மளுக்கு இறந்துட்டாரு. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1945, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அவர் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா குட்டா, ஒரிசா. ஓகேவா? தென் அவரோட பெற்றோரின் பெயர் உங்களுக்கு ஜானகிநாத் போஸ். ஓகே, ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி. கிளியர்? ஸோ உங்களோட பெற்றோரின் பெயர் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி. கிளியரா? எஸ். ஓகே,
நெக்ஸ்ட் அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நேம் என்ன? ஓகே, டைட்டில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பெஷல் நேம் அவருக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி. ஓகேங்களா, சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ நேதாஜி அப்படின்றது அவருக்கான ஒரு ஸ்பெஷல் டைட்டில். ஓகேவா, இந்த டைட்டில் வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் நேதாஜி அவர்களுக்கு இந்த டைட்டில் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா, சோ நேதாஜி வந்து காந்தி அவர்களுக்கு ஃபாதர் ஆஃப் நேஷன், ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்ற ஒரு டைட்டில கொடுத்திருப்பாரு. ஓகேவா, சோ இது தெரிஞ்சுக்கோங்க. சோ நேதாஜி அப்படின்ற டைட்டில் வந்து காந்திஜி அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு நேதாஜி அப்படின்ற டைட்டில் வந்து கொடுத்திருக்காரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இதே நேதாஜி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த இந்திய மக்களால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு நேதாஜி என்ற பட்டம் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சோ அதுல வந்து நிறைய இந்த மாதிரி நாடுகள் பெயர், ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலியன் அந்த மாதிரி சொல்லிட்டு நாடுகள் பெயர் இருந்தது. சோ அதனால இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ ஜெர்மனி இந்தியர்கள். ஓகேங்களா, சோ ஜெர்மனி இந்தியர்கள் இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அதனால நேதாஜி அப்படின்றது நம்மளுக்கு காந்தின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ எந்த இந்தியர்களால், எந்த நாடோட இந்தியர்கள் கேட்கும் பொழுது ஜெர்மனி இந்தியர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அவருடைய புக்ஸ்க்கு போறோம். இந்திய போராட்டம். ஓகேங்களா, இந்திய போராட்டம், இந்தியன் ஸ்ட்ரகிள் 1942. இந்தியன் ஸ்ட்ரகிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இந்திய சன்னியாசி, an Indian pilgrim. கிளியர்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசத்தின் யோசனைகள், ஐடியாஸ் ஆஃப் த நேஷன் ஆர் ஐடியாஸ் ஆஃப் நேஷன், ஐடியாஸ் ஆஃப் த நேஷன், ஐடியாஸ் ஆஃப் நேஷன் ஆர் ஐடியாஸ் ஆஃப் த நேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா letter to Emily Schenkel. Emily Schenkel. சோ இது நாலுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சோ அதனால எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புக்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ எது வந்து ரிலேட்டட் டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நீங்க வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, சோ இந்தியன் ஸ்ட்ரகிள் அண்ட் இந்தியன் பில்கிரிம், ஐடியாஸ் ஆஃப் நேஷன் அண்ட் லெட்டர் டு எமிலி ஷெங்கல். கிளியரா இருக்கா? இதுதான் புக்ஸ்ல வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நெக்ஸ்ட் மேற்கோள்கள். இது மூணுமே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, சோ இது மூணுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, சோ ஜெய்ஹிந்த் யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. டெல்லி சலோ யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ரத்தம் கொடுங்கள், எனக்கு ரத்தம் தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ கிவ் மீ blood, I will give you the freedom. Yes, so இது மூணு வாசகமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ, கிவ் மீ பிளட், ஐ வில் கிவ் யூ த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகம் எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம அந்த ஆர்டர் வரிசையா வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பள்ளி படிப்பு எல்லாமே வந்து கல்கட்டால தான் வந்து அவர் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு தொடங்கி இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதனால அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு லண்டன் அனுப்பியிருப்பாங்க. ஐசிஎஸ் எக்ஸாம்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இப்போ நம்ம வந்து யூபிஎஸ்சி எல்லாம் எழுதுறோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் எழுதுறோம் இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் ஐசிஎஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லண்டன்ல மட்டும்தான் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எழுதுறவங்க எல்லாமே இங்க வந்து லண்டன் போயிட்டு அங்க வந்து எழுதுவாங்க. சரிங்களா, ஸோ அதுல பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு 6 வேகன்சி மட்டும் தான் இருந்தது. அப்போ அவுட் ஆஃப் 6 பாத்தீங்கன்னா இவரு 4th ரேங்க் எடுத்திருப்பார்.
அவுட் ஆஃப் 6 இவர் என்னது 4th ரேங்க் எடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த 1920ல பாருங்க உங்களுக்கு வேற என்ன இம்பார்ட்டண்டா நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்திருக்கும், ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்திருக்கும். ஸோ அதுல காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பைகாட் பண்ணணும் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த டைட்டில்ஸ் அண்ட் ஆனர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பைகாட் பண்ணணும், புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி ஒரு தீவிரமா வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து நடத்திட்டு இருப்பாரு. கரெக்டா? ஸோ அந்த டைம்ல ஸோ இவர் என்ன பண்ணாரு, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இருந்து அவர் வந்து இந்த பணி வேணாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து வந்துட்டு நாங்க இந்தியன் ஸ்ட்ரகிள்காக போராடணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இவர் என்ன பிரிட்டிஷ் கீழே வந்து நான் வேலை செய்ய மாட்டேன், ஸோ இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னாலதான் இவர் இது வந்து இந்த முடிவு வந்து எடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணது, அவர் வந்து காந்தியை வந்து பாம்பேல மீட் பண்றாரு. பாம்பேல காந்தியை மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு, நான் வந்து இந்தியன் ஸ்ட்ரகிள்காக ஃப்ரீடம் மூவ்மெண்ட்காக நான் போராடணும், இந்திய மக்களுக்காக நான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இந்த விஷயங்களை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ காந்திஜி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க கல்கட்டா போங்க, அங்க C.R. தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? C.R. தாஸ் கூட போயிட்டு இணைந்து உங்களோட போராட்டத்தை நீங்க தொடங்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சோ இவர் ஸ்கூல் படிக்கும் போதே பள்ளி படிக்கும் பொழுதே வந்து C.R. தாஸ் மேல ஒரு பெரிய பற்று இருக்கும். அவரை தான் வந்து என்னது பொலிட்டிக்கல் குருவா வந்து அரசியல் குருவா, தனது அரசியல் குருவாக யாரை ஏத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா C.R. தாஸ். ஸோ ஏன்னா 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ். இப்ப காந்தி பாத்தீங்கன்னா அகிம்சை வழியில போறவர், நான் வயலன்ஸ் அகிம்சை வழியில போறவர். பட் C.R. தாஸ், சுபாஷ் சந்திர போஸ் அவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டைப் மாதிரி, சுதந்திரம் அப்படிதான் நாம தான் போய் வாங்கணும், ஓகேங்களா? சோ நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ரீதியாக வந்து பண்ணக்கூடியவர் தான் இவங்களாம் இந்த கேட்டகரியில சேர்ந்தவங்க. ஸோ இவங்களை பார்த்து C.R. தாஸ் அவர்களை பார்த்துதான் அவரோட போக்குல தான் இவர் வந்து போயிருப்பார், அவரோட வழியில தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அப்பத்துல இருந்தே C.R. தாஸ் அவர்கள் மேல இவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். இப்ப காந்தி அவர்களும் இந்த முயற்சி சொன்ன உடனே இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அவர் வந்து C.R. தாஸ் அவர்களை பார்க்கறதுக்கு போறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க 1921ல காந்தியை வந்து பாம்பேல சந்திக்கிறாரு. ஓகேவா? அண்ட் தென் தனது குருவாக பொலிட்டிக்கல் குருவாக யார் இது பண்றாங்க, C.R. தாஸ். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1921ல வேற என்ன இம்பார்ட்டண்டா நடந்திருக்குன்னா வேல்ஸ் இளவரசரோட வருகையை வந்து நிறைய பேர் புறக்கணிச்சிருப்பாங்க. சோ காந்திஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு அவங்க வரதை வந்து நம்ம புறக்கணிக்கணும், உள்ள வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சாலை மறியல் பண்றது, கருப்பு கொடி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? சோ அப்ப வந்து இவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க, தொண்டரடி படை அப்படின்ட்டு ஒரு இது பண்ணி அவங்களோட கருப்பு கொடி தாட்டி இவங்களோட போராட்டத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க. சோ இதோட தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்திருப்பாரு. தொண்டர் அடிப்படை அப்படின்ட்டு ஒரு படை இது பண்ணி அவங்க போராட்டம், எதுக்காக போராட்டம்னா வேல்ஸ் இளவரசர் வந்து வருகை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? சோ 1921ல. ஓகேவா? சோ 1922ல வந்து அவர் என்னது கல்கட்டா வந்திருப்பாரு இளவரசர். ஓகேங்களா? சோ 1922ல கல்கட்டா வந்திருப்பாரு. சோ அப்பதான் இந்த விஷயம் வந்து நடக்கும். சோ தொண்டரடி படை, அதுக்காக தான் அவரு 6 மாதம் சிறை தண்டனை வந்து அவருக்கு வழங்கியிருப்பாங்க. கிளியரா? எஸ். சோ நம்மளுக்கு ஆர்டரா போயிட்டு இருக்கா, 22 வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 23ல வந்து சுயராஜ்ய இதழ். ஓகே. சோ நம்மளுக்கு 1922ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1920ல இருந்து 22 வரைக்கும் நடக்கும். இந்த 22ல வந்து காந்திஜி அவர்கள் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டா சௌரி சௌரா இன்சிடென்ட் சொல்லிட்டு ஒண்ணு நடந்திருக்கும். 22 போலீஸ்மேன் வந்து இறந்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஐஎன்சி படிக்கும்போது ஒன்னும் டீட்டெயிலா படிப்பீங்க. ஸோ அதனால இது நான் வயலன்ஸ்ல போகணும்னு நினைச்சது வயலன்ஸா மாறுனதுனாலதான் அவர் அதை வந்து இது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ வந்து திருப்பி பெற்றிருப்பார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து ஜெயிலுக்கும் காந்தி அவர்களை ஜெயிலுக்கு போட்டிருப்பாங்க. கிளியரா இருக்கா? ஸோ காந்தி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கும். ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ்.
மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ காந்தி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கலாம். அவரு போன வழியிலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ சேஞ்சஸ் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரோ சேஞ்சஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல நம்ம வந்து எலெக்ஷன்ல நிக்கணும். ஸோ எலெக்ஷன்ல நின்று அங்க சட்டமன்றம் போயிட்டு அங்க அவங்கள வந்து தோக்கடிக்கணும், நம்மளோட சுதந்திரத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சியாதாஸும் மோட்டிலால் நேரு அவர்களும் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, புரியுதா? அது வந்து 1923ல ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் இது பண்றாங்கன்னா, சியாதாஸ், மோட்டிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட தந்தை. ஓகேவா, சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கட்சிக்குன்னு ஒரு இதழை வந்து சியாதாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா, அதுதான் சுயராஜ்ய இதழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, கிளியரா? எஸ். சோ இதுக்கு ஆசிரியரா வந்து பாத்தீங்கன்னா யாரை நியமிக்கிறாரு பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஓகேவா, இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு, இது தெரிஞ்சுக்கோங்க. சோ 1923ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ். ஓகேவா, சோ ஆல் இந்தியா யூத் காங்கிரஸோட பிரசிடென்டா வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்திருக்காரு 1923ல. அது மட்டும் இல்லாம பெங்கால் காங்கிரஸோட செக்ரட்டரியேட்டா, செயலாளரா, வங்காள காங்கிரஸோட செயலாளரா இருந்திருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சியாதாஸ் அவர்கள் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து ஆசிரியர் நியமிச்சிருக்காங்கன்ட்டு ஒண்ணு இருக்கு. சோ ஓகேவா, சோ ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இதை வந்து கேட்டிருந்தாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ல சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் பண்ணும்போது சியாதாஸ் அவர்கள் எல்லாம் வருவாங்க. ஓகேங்களா, சோ அவர் ஸ்டார்ட் பண்ணதுனால. ஓகே, இன்னொரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா யூத் காங்கிரஸோட பிரசிடென்ட். ஓகேங்களா, சோ பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காரு அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க பாத்தீங்களா, இத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு, இல்ல 2 ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ஃபேக்ட்லாம் நீங்க வந்து எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் கேட்டிருந்தாங்க. இதை எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இயரை வந்து மாத்திட்டாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1932ன்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா, சோ 1932ல ஆல் இந்தியா யூத் காங்கிரஸோட பிரசிடென்டா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்திருக்காரு. அப்ப நம்மளுக்கு இந்த தெரிஞ்சாதானே இது நம்ம தப்புன்னு போட முடியும். சோ இதுதான் கரெக்ட், 1923 இஸ் ரைட். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து பாத்தீங்கன்னா யாரு கிரியேட் பண்ணாங்கன்னா திலக் அவர்கள் உருவாக்குனாருன்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் ராங் இல்லையா. சோ அது யார் பண்ணிருப்பாங்கன்னா சியாதாஸ் அவர்கள். சோ அதோட ஆசிரியரா நியமிச்சது தான் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அதனால இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ்ல. இது தனி கொஸ்டின்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சோ பெங்கால் காங்கிரஸோட செக்ரட்டரியா, செயலாளரா இருந்திருக்காரு, வங்காள காங்கிரஸோட செயலாளர். புரியுதா? எஸ், கிளியரா இருக்கா? ஓகே, சோ வந்து அவங்க எலெக்ஷன்ல நிக்கணும்ன்றதுக்காக தானே வந்திருப்பாங்க. சோ எலெக்ஷன் நின்று சட்டமன்றம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தானே வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 24ல மாநகராட்சி எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகேவா, சோ அதுல வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்னவா மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக செலக்ட் ஆனாரு. அண்ட் தென் சியாதாஸ் மேயராக செலக்ட் ஆனாரு. ஓகேவா, சோ எலெக்ஷனுக்காக 23 வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் 24ல வந்து மாநகராட்சி நிர்வாக அதிகாரியா இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சியாதாஸ் அவர்கள் மேயர். கிளியரா? எஸ். சோ இந்த மாதிரி வந்தது, இந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவரு பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாரு. பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பா நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாரு. இது பிரிட்டிஷ்க்கு வந்து தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, சோ அந்த டேட் வந்து முக்கியம், அக்டோபர் 24. ஓகேவா, அக்டோபர் 24 ப்ரீவியஸ் கொஸ்டின்.
ஓகேவா? ஸோ அக்டோபர் 24 ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயிலில் அடைச்சாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இவங்களை வந்து கைது செய்யப்படுறாரு. ஸோ கைது செய்து ஃபர்ஸ்ட் அலிப்பூர் ஜெயிலில் அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பெஹம்பூர், அதுக்கப்புறம் மண்டேலே சிறை, சாரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ கடைசியா எங்க இது பண்ணாங்க அப்படின்ட்டு கிளியரா? அப்போ இந்த டேட்டோட உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. அதனால டேட் பார்த்துக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த டேட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால ஸோ அக்டோபர் 24 ஈஸியாக நமக்கு வச்சுக்கலாம். இங்க 24, இங்கேயும் 24. சம்டைம்ஸ் உங்களுக்கு அக்டோபர் 25ம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1926ல வந்து இவங்க ஜெயில இருக்காரு இல்லையா? சோ இப்படி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். சோ அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வெளியே விட்டுருவாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜெயில இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமேட்டு அவங்க வெளியவே விடல. சோ அதுக்கப்புறமேட்டு அவரு வந்து ஜெயிச்சிருப்பாரு. அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஓகேவா? சோ சிறையில் இருந்த பொழுதே சட்டமன்ற உறுப்பினராக அறிவித்தார். கிளியர்? சோ அதுலயே அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிருப்பாரு. அவர் ஜெயில தான் இருந்திருப்பாரு, இருந்தாலும் வின் பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சோ அப்ப வந்து இது முடிஞ்சிருச்சு அந்த சீக்வன்ஸ். அடுத்து 27ல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட இணைந்து காங்கிரஸோட இணைந்து அவரோட பணியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? சோ அதுல 27 அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? சைமன் கமிஷன் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ சைமன் கமிஷன்ன்றது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதை இவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு. ஓகேங்களா? அகெயின்ஸ்டா இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஸோ அவர் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு நமக்கு தெரிஞ்சாதானே அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நம்ம போட முடியும். ஸோ அதனாலதான் அதை வந்து இங்க மென்ஷன் பண்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க. சோ இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உத்வேகம் அளித்தார். சோ நிறைய பேரை வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து கொண்டு வரதுக்கு பங்கேற்கிறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ சைமன் கமிஷனை எதிர்த்தார், அதெல்லாம் பார்த்தாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 1928. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடந்துச்சு? சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்ப நேருவோட ஒரு நட்பு இருக்கு, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப அவரோட இணைந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்திய சுதந்திர கூட்டமைப்பு, இந்திய இண்டிபெண்டன்ஸ் லீக். இது எதற்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காந்தி இவங்க வந்து ஃபுல்லா அந்த சுயராஜ்யம் பத்தி பேசுவாங்க. அதை பத்தி அவங்களுக்கு சுயராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசியிருப்பாங்க, அதுக்காக பாடுபடுவாங்க. ஆனா காந்தி சைட் பாத்தீங்கன்னா வந்து அதை பத்தி அவர் பேசிருக்கவே மாட்டாரு, அதை வந்து அவர் வந்து விரும்பவும் மாட்டாரு. அது அப்படியே சைட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால என்னன்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1928ன்றது இயர் வந்து இம்பார்ட்டன்ட். எதற்காக சொல்றேன்னு நான் சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இது யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான் இதுல தலைவரா இருந்திருப்பார். கிளியரா? ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான் இதுல தலைவராக இருந்திருப்பார். அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கு பாருங்க. இவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா? சோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸ் யாருடன் இணைந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க? இல்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு யார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து 1928ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ அப்போ ஆப்ஷன்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேரு அண்ட் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் இருந்தாங்க. கிளியரா? அப்ப அந்த இயர் முக்கியம். இதுவே 1942 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற. ஓகேவா? இயர் இம்பார்ட்டன்ட். அது வந்து ராஜ் பிஹாரி கோஷ், ராஜ் பிஹாரி கோஷ். கிளியரா? சோ இந்த இயர் வந்து இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், அதனாலதான் நம்ம இயர்ன்னு சொல்றோம். அந்த இயர் பாத்துக்கோங்க. 1928ன்னு கேட்டாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், நேரு அண்ட் தென் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் வரணும். சோ இங்க பாத்தீங்கன்னா 1942ன்னு கேட்டாங்கன்னா ராஜ் பிஹாரி கோஷ் வரணும். கிளியரா? ரெண்டுமே சேம் நேம்ல இருக்கும், அதனால நமக்கு இயர் முக்கியம். எந்த இயர் கேக்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்துட்டோமா? வங்காள காங்கிரஸோட
செயலாளராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்டது 1938 அண்ட் 1939 2 வாட்டி காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ ஹரிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 1938ல வந்து ஹரிப்பூரோட காங்கிரஸ் செக்ஷனோட பிரசிடென்டா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1939ல திரிபுரி. ஓகேங்களா? 1938 வந்து திரிபுரி. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ்ல வந்து எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணிருப்பாரு. சோ இதுல வந்து உங்களுக்கு இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின், எந்த இயர்னு கேட்பாங்க. 1938 39, அதுக்கப்புறம் 38ல எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ ஹரிப்பூர். 39ல எந்த பிளேஸ்? திரிபுரி. இது ரெண்டும் கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் இதுல எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 39ல நடந்துக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ஸ்ல யாருக்கு அப்போஸ் யார் அகேன்ஸ்ட்க்கு இவர் நின்னாருன்னு கேட்பாங்க. பட்டாபி சீதாராம் ஐயாக்கு அகேன்ஸ்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? பட்டாபி சீதாராம் ஐயா, சீதாராம் ஐயா. ஓகேவா? சோ இவர் வந்து தோத்திருப்பாரு, இவர் தான் வின் பண்ணி எலெக்ஷன்ல இருப்பாரு. சோ இவரோட சப்போர்ட்டரா யார் இருப்பாங்கன்னு காந்திஜி அவர்கள். சோ காந்திஜி அவர்கள் இவருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவரு தோத்தது வந்து நான் தோத்ததுக்கு சமம். காந்தி அவர்கள் தோத்ததுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவர் வந்து உண்ணாவிரதம்லாம் இருப்பாரு காந்திஜி அவர்கள். சோ அது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பிடிக்காது. காந்திஜி மேலேயும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. சோ அதனால என்ன பண்ண, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னு நினைச்சு அவரே வந்து இந்த பொசிஷன்ல இருந்து விலகி இருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே 1939 பார்த்தா ஸ்டார்ட் ஆனோனே ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு 1939ல இருந்து 45 வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? வேர்ல்ட் வார் 2 நடந்திருக்கும். கரெக்டா? வேர்ல்ட் வார் 2 நடந்திருக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் வார் 2ல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து இந்தியன்ஸோட பெர்மிஷன்ஸ் இல்லாம, மூத்த தலைவர்கிட்ட எதுவுமே முன்னறிவிப்பு இல்லாம, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம இந்தியர்களை டைரக்டா வந்து போர்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 1939ல வந்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபுல்லாவே ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ், அது நல்லா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 1939ல பாத்தீங்கன்னா இவரு காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் பொழுதே ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு கட்சி. ஏன்னா ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து இவர் எல்லா பதவியில இருந்து வெளியே வந்திருப்பாரு. எல்லாமே 1939 தான். ஆனா இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பாரு. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ஃபுல்லா எல்லா பொசிஷன்ல இருந்தும் அவர் வந்து விலகி வந்திருப்பாரு. ஓகேவா? சோ இது ரெண்டுமே வந்து 1939 சீரீஸ் தான். சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதான் நம்ம பார்த்தோம். ஓகே, சரி. இப்போ 1939 நம்ம வேர்ல்டு வார்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு 2 பார்ட்டிஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஆக்சஸ் பவர், ஓகேங்களா, அண்ட் அலையன்ஸ் நேஷன் ஆர் ஆக்சஸ் நேஷன். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஆக்சஸ் நேஷன், ஆக்சஸ் பவர் உடைய நேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து ஒரு நாடுகள்லாம் இருக்கும். வேர்ல்டு வார் நடக்கும் போது இவங்களுக்கு வெசஸ் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அச்சு நாடுகள் சொல்லுவோம். ஓகேங்களா? அச்சு நாடுகள், நேச நாடுகள். ஓகேங்களா? அச்சு நாடுகள், நேச நாடுகள். அச்சு நாடுகள்லாம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இது எல்லாமே அச்சு நாடுகள். ஓகேவா? எஸ். நேச நாடுகள்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் சைனா. கிளியரா? சோ இது எல்லாமே உங்களுக்கு நேச நாடுகள்ல வரும். சோ இவங்களுக்கு இப்படிதான் உங்களுக்கு வந்து வேர்ல்ட் வார் இந்த இவங்களுக்குள்ளதான் வந்து இந்த வார் வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? சரி. சோ இதை பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன நாடுகள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து
எல்லா நாடுக்கு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அப்போஸா நம்ம போகணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு ஆதரவை வந்து இப்ப அவன் வந்து இதுக்கு நம்ம பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குள்ள இந்த ஜெர்மனி, இட்டாலி, இப்பெல்லாம் பார்த்தோம், ஜப்பான். ஸோ அந்த மாதிரி நாடுகள் கிட்ட அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காக நம்ம சப்போர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவும் சரி எல்லா சைடும் சரி ஆதரவை வந்து பெறதுக்காக கேட்க போயிருப்பார். ஸோ அப்ப அந்த விஷயம் என்ன ஆகும், பிரிட்டிஷ்க்கு தெரியும், என்னடா நம்மளுக்கு எதிராக வந்து ஏதோ ஒண்ணு பண்றாங்களே அப்படின்னு இவரை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை உடனே என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபேக்ட் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1940 வந்து இவர் என்ன பண்றாங்க, ஜெயில போட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம ஜெயிலே இருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம எப்படியாவது வெளியே போவோம். ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும், உடம்பு சரியாம ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடணும், இல்லையா வீட்டுக்கு போகணும். நம்ம இங்க இருந்து வெளியே போனா அப்படிதான் மட்டும்தான் நம்மளால வந்து ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த மாதிரி நிறைய விஷயம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரை சரி வீட்டு காவல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமா ஒரு வீட்டு காவல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வீட்லயே வந்து எல்லா காவல்களையும் வச்சு நம்மளுக்கு ஒரு வீட்டு காவல்ல வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வெளியே வந்து அவுட் சைடர்ஸ்ல வந்து காவல்காரங்க இருப்பாங்க. ஸோ யாராவது இவங்க பார்க்கணும்னா வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. யாராவது பார்க்கணும்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவரோட ஒரு பிளான், இது எல்லாமே அவரோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஓகேங்களா? சோ இவர் என்ன பண்றாரு, எனக்கு இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க விரும்பல, எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும், நான் தனியா இருக்கணும், எனக்கு யாரும் பார்க்க வர வேணாம், ஆனா என்னோட அண்ணன் மகன் மட்டும் வந்து என்ன பார்க்கணும், அவன் டெய்லி வந்து என்ன பார்க்கணும், காலையில வந்துட்டு நைட்டு தான் அவன் போற மாதிரி அவர்கிட்டயும் பேசியிருப்பாரு. ஓகேவா? ஸோ காவலர்களும் ஓகேன்ட்டாங்க, நம்மளுக்கு வேலை மிச்சம் தானே, நம்ம போய் செக்யூரிட்டி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டார். ஸோ அந்த அண்ணன் பையனுக்கிட்ட மட்டும் என்ன சொல்றாரு, நீங்க காலையில சீக்கிரமா வந்துடணும், நைட்டு வந்து நடுவில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப மந்த் வந்து அவங்க வந்துட்டே அந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப மந்த் இது அப்படியே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ 1941 வந்துடும். 1941ல ஜான்வரி 16 என்ன பண்றாரு, இவரு தப்பிச்சு போறாரு. சோ என்ன பண்றாருன்னா, அவங்க அண்ணன் மகன் கிளம்பும் போது இவரும் கார்ல ஏறி கிளம்பிடுறாரு. ஓகேங்களா? சோ அவர் வந்து ஃபுல்லா ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா தாடி அது இதுன்னு வளர்ந்து சுத்தமா அடையாளமே தரும். ஆப்கானிஸ்தான்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, சோ அந்த மாதிரி ஃபுல்லா பியர்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப மாசமா அப்படியே இருக்காரு இல்லையா, எதுவுமே பண்ணாம. சோ அதனால வந்து ஒரு மாறு வேட மாதிரி நினைச்சிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து எதுவுமே சுத்தமா அடையாளமே தெரியல, அப்படியே ஃபுல்லா வந்து பியர்டா இருக்கு அப்படின்னு பாக்கும். ஓகேவா? சோ வந்து எந்த டேட்ல வந்து அவர் போறாருன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 16. ஓகேவா? 1941. இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படின்னு பாக்கணும். ஓகே, எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, கல்கத்தால இருந்து எங்க அவர் போயிருக்காரு, ஃபர்ஸ்ட் பெஷாவர் போயிருக்காரு. ஓகேங்களா? பெஷாவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூலுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாரு, இத்தாலி போகலாம், ஏன்னா இத்தாலி வந்து பிரிட்டன் கட்டுப்பாட்டுல இல்லையே, அவங்க ஆப்போசிட் தான் இருக்காங்க. ஸோ இத்தாலி போறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரஷ்யா போறாங்க, ரஷ்யால இருந்து ஜெர்மனி. ஸோ லாஸ்டா வந்து ஜெர்மனிக்கு தான் போறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த நாடுகள் எல்லாம் தாண்டி தான் அங்க வந்து போறாரு. ஸோ அதனால அந்த ஆர்டர். ஓகேவா? ஸோ லாஸ்டா கல்கட்டால இருந்து எங்க போறாரு, ஜெர்மனிக்கு போறாரு. கிளியரா இருக்கா? ஜெர்மனிக்கு போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போறாரு, பெஷாவர் போறாரு, காபூல் போறாங்க, இட்டாலி, ரஷ்யா, அதுக்கப்புறம் ஜெர்மனி போறாரு. ஸோ ஜெர்மனியை வந்து அந்த டைம்ல யார் வேர்ல்டு வார்க்கு லீட் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர்கள். ஸோ ஹிட்லர் கிட்ட போய் நம்ம வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த பிரிட்டிஷை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதுதானே பிளான் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் தானே, எதிரி நண்பன் மாதிரி அந்த கான்செப்ட்ல போறாங்க. ஸோ ஓகே, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க போறாரு. ஓகேவா? சோ அப்ப அவரு ஹிட்லர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு என்னன்னா பெருசா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு, அண்ட் பெருசா இந்த வந்து இந்தியாவை இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணமும் இல்லை. சோ இவரு என்னன்னா ஒரு நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் மாதிரியும் கொடுத்திருக்காரு. வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு கிளியரன்ஸும் அவருக்கு கொடுக்கல. ஓகேவா? அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்ததுன்னா, ஒருவேளை நாம இந்தியாவை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அதை ரூல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, சோ அதுக்கு இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து அங்கேயே ஜெர்மனிலே இருக்க வைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி சப்போர்ட் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு. அதுக்கு பதிலா மற்ற எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்றாங்க. ஓகேவா? அந்த டைம்ல தான் அங்க வந்து ஒரு ரேடியோ வந்து அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஜெர்மனில. ஓகேங்களா? ஆசாத் ஹிந்த். ஓகேங்களா? ஆசாத் ஹிந்த் ரேடியோ.
அது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்லன்னா பெர்லின் நகரத்துல. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனில பெர்லின் நகரத்துல வந்து ஆசாத் இந்த் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆசாத் இந்த் ரேடியோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆசாத் இந்த் ஃபரோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? எஸ். ஸோ இது எந்த பிளேஸ்னா பெர்லின். ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே. அந்த ரேடியோ மூலியமா இவர் வந்து ஒரு விஷயத்த காந்திஜி அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ அப்ப இது எந்த இயர் பாத்தீங்கன்னா 1942. இந்த ரேடியோ இது பண்ணது பாத்தீங்கன்னா 1942ல. ஓகேவா? சோ அப்ப இந்த 1942ல நம்ம ஹையர் ரிலேட்டடா என்ன ஒரு இம்பார்ட்டண்டா நடந்திருக்கும்? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? வெள்ளையனே வெளியேறு அந்த மூமெண்ட் வந்து நடந்திருக்கும். இதுல என்ன எதுக்காக காந்தி இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு மெயினா பாத்தீங்கன்னா இவரு கொடுத்த ஒரு ஹிண்ட்னால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேல படையெடுக்க வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வந்து காந்திஜி அவர்களுக்கு இந்த ரேடியோ மூலமா கொடுத்திருப்பாங்க. சோ ஜப்பான் பாத்தீங்கன்னா பிரிட்டன் வந்து எந்த நாடுகள்லாம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்காங்களோ அந்த நாடுகளை தான் நம்ம அட்டாக் பண்ணி இது பண்றாங்க. அப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே வழி என்னது? பிரிட்டிஷ்காரங்களை வெளியே தள்ளிடணும். நம்ம வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா? சோ அவங்கள வெளியே தள்ளிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்தியா மேல நமக்கு படையெடுத்து வர மாட்டாங்க. சோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வெளியேனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லிட்டு எல்லாரையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காந்திஜி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ இதுக்கு லிங்க் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ரேடியோல அவருக்கு கொடுத்த லிங்க்னாலதான் இங்க இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இங்க நடந்திருக்கு. சோ கோர்வையா லிங்க் கொடுத்து படிங்க, ஈஸியா புரியும். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஓகே, இது நடந்து முடிஞ்சிருச்சு 1942. இந்த இடத்துல அவர் நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அங்க வந்து ஒரு இந்தியன் வந்து இருக்காரு, ஹாபித் உசைன் அப்படின்றவர். ஹாபித் உசைன். ஓகேவா? சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு இன்ஜினியர் படிக்கிறதுக்காக இந்தியால இருந்து ஜெர்மனிக்கு சென்றவர். கிளியரா? எஸ். சோ இவர் வந்து அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். ஆனா அவங்க கூடயே வரவங்க கூடயே நான் இருந்து எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூடயே இருக்கிறதுக்கு பாப்பாரு. ஓகேவா? இது கிளியரா இருக்கா? சோ இதுதான் நம்ம வந்து இங்க சொல்லியிருக்கோம். சோ இந்த ஆசாத் இந்த் வானொலியோட தலைநகரத்தை லேட்டரா வந்து சிங்கப்பூருக்கு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த விஷயம் தான் நமக்கு இங்க இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன இருக்கு, அவங்கள வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து அங்கேயே தானே தங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, ஜெர்மனி வந்து எல்லாமே வந்து தோக்குற நிலைமையில வராங்க. ஓகேவா? அவங்க வந்து லூஸ் ஆயிட்டே வராங்க. ஸ்டார்டிங்ல வின் பண்ற மாதிரி இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க எல்லா பிளேஸையும் இப்ப தோத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஜப்பான் பாத்தீங்கன்னா எல்லா பிளேஸையும் வின் பண்ணிட்டே வருவாங்க. இந்த சிங்கப்பூர், மலேசியா அதெல்லாம் வந்து கைப்பற்றிட்டு வருவாங்க. ஸோ ஜெர்மனில வந்து என்ன ஆகும்னா, ஹிட்லர் வந்து இதுக்கு மேல இவர் வந்து வச்சிருக்க வேணாம்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுக்காங்க, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அவரு என்ன பண்றாரு, சரி நம்ம அடுத்து வந்து ஜப்பான் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க எல்லாரையும் வின் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவரு ஜப்பானுக்கு போகணும்ட்டு முடிவெடுக்கிறாரு. சோ எப்படி போகணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. சோ ஒரு படகுல, ஓகே, ஒரு ஷிப்ல வந்து போறாங்க. ஓகே, சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து ஒரு கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து சவுத் மடகாஸ்கர், சவுத் மடகாஸ்கருக்கு ஒரு ஷிப்ல போவாங்க. ஓகேங்களா? அங்க இருந்து ஜப்பானோட ஷிப் வரும். ஜப்பான்ல இருந்து அங்க வந்து போறாங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா? எஸ். அங்க இருந்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வந்து போவாரு. நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இந்த கப்பல் பயணத்துல யார் கூட வந்து அவர் போறாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஹாபித் உசேன். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஹாபித் உசேன் யாருன்ட்டு, அவருதான். ஓகேங்களா? சோ நம்ம கூடயே வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு போயிருப்பாரு ஹாபித் உசேன் அவர்கள். சோ அந்த கப்பல் பயணத்துலதான் இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம மிலிட்ரி ஆபீசர்ஸ், நம்ம வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இந்துக்கள் பாக்குறாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. முஸ்லிம்ஸ் வந்து இன்ஷா அல்லா, அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம்னு சொன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி
நம்ம ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஓகே மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் ஒன்னா பார்க்கும்போது ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ப்ரைட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து அதை வந்து அவங்க அந்த கப்பல் பயணத்துல தான் வந்து கிரியேட் பண்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜெய் ஹிந்துஸ்தான் அப்படின்றது. அதுக்கப்புறமே தான் அதை மாடிஃபை பண்ணி ஜெய் ஹிந்த் அப்படின்னு வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ யார் வந்து இது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அந்த இது கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் கிளியரா இருக்கா இது? ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம். சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானுடன் இணைந்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். ஓகே சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1942ல நம்மளுக்கு அதெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் பார்த்து முடிச்சோமா. ஸோ இவர் வந்து 1943ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர்ல வந்து என்னன்னா உங்களுக்கு INA ஒன்று இருக்கும், அதுல வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. ஓகேவா. 1943ல INAக்கு ஒரு தலைமை தாங்கி இருப்பார். ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட். இந்தியன் நேஷனல் ஆர்மி. இப்ப இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி எப்படி உருவாச்சுன்னு ஒரு நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1943ல தான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு போயிட்டு இவர் தலைமை தாங்கி இருப்பாரு. அதை அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு இது பார்த்துடலாமா. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் இருக்காங்க இல்லையா, ஜப்பான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மலாயா வந்து போர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. கேப்சர் பண்றாங்க. ஓகேங்களா. மலாயா இப்ப இருக்கக்கூடிய மலேசியா. ஓகேவா. ஸோ அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி. ஸோ அப்ப பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி இந்தியர்களும் இருப்பாங்க ஆங்கிலேயர்களும் இருப்பாங்க. அப்படிதான் அந்த ஆர்மி வந்து செயல்பட்டுச்சு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்றாங்க, ஜப்பான் வந்து வின் பண்றாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே இவங்க வந்து கைதிகளாக இவங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா. எல்லாருமே இங்க சரண்டர் ஆயிடுவாங்கல்ல. ஓகே. அதுல இம்பார்ட்டன்டான கமாண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் சிங் அவர்கள். மோகன் சிங். சோ இவர் வந்து ஜப்பான் நாடு கிட்ட என்ன கேட்டிருப்பாருன்னா நாங்க வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், நாங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வந்து எங்களுக்கு ஒரு 40,000 கிட்ட சோல்ஜர்ஸை வந்து அவங்க கைதிகளா வந்து எடுத்திருப்பாங்க. சோ அவங்க எல்லாரையும் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆர்மி மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்க வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவங்களும் ஓகே நம்மளுக்கும் பிரிட்டிஷ் தோக்கடிக்கணும் தானே ஒரு எண்ணம் இருக்கு. அதே கான்செப்ட் தான், எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கான்செப்ட் தான். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இத வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க, ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. சோ அப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டு மோகன் சிங் அவர்கள் என்ன பண்றாரு, மிலிட்டரி ராணுவம் வந்து ஒரு ராணுவம் ஒரு ஆர்மி மாதிரி ஒரு செட் பண்றாரு. ஓகேவா. சோ அதுதான் வந்து மோகன் சிங் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத வந்து ராஜ் பிஹாரி கோஷ் அவர்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஓகேவா. சோ ராஜ் பிஹாரி கோஷ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாரு. சோ இவரு வந்து சோ அவர் எப்படி அவர் என்ன பேர் வச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாத் ஹிந்த் ஃபரூஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சிருப்பாரு. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அந்த ரேடியோக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆசாத் ஹிந்த் ரேடியோவும் சொல்லலாம், ஆசாத் ஹிந்த் ஃபரூஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இவரு ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்டிங்ல அவர் ஏன்னா ஆசாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்றது, ஃப்ரீ இந்தியா அப்படின்னு மாதிரி, ஃப்ரீ சுதந்திரம் அப்படின்றது. அதனால இவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஆசாதீன் ஃபரூஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ரேடியோக்கும் இவரு ஸ்டார்ட் பண்ணது இந்த நேம்ல. அதுக்கப்புறமே ராஜ் பிஹாரி கோஷ் வந்தாரு பாத்தீங்களா. சோ அவர் என்ன பண்ணாருன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி INA, இந்தியன் தேசிய ராணுவம். ஓகேங்களா. இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு INAன்னு அவர் வந்து என்ன பண்ணாரு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு 1943ல தான் என்ன ஆகும்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்திருப்பாரு. அவர் வந்து இதை ரீஆர்கனைஸ் பண்றாரு. ஓகேங்களா. அதோட சேஞ்ச் பண்ற ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்றாரு. என்னென்ன சேஞ்சஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு குரூப் பிரிக்கிறாரு. ஓகேங்களா. சோ என்னென்ன பாருங்க, காந்தி பேர்ல ஒண்ணு. ஓகேங்களா. காந்தி பேர்ல ஒரு குரூப். ஓகேங்களா. நேரு ஓகே அந்த காந்தி படை, நேரு படை அந்த மாதிரி. அப்புறம் ஆசாத் அப்படின்ற ஒரு படை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான்சி
ராணி அப்படின்ற படை. கிளியரா இருக்கா? ஓகே. இந்த ஜான்சி ராணி அப்படின்ற படைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் லக்ஷ்மி அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. கேப்டன் லக்ஷ்மி. ஓகேங்களா? இது வந்து ஒரு பெண்கள் படை, அதனாலதான் வந்து ஒரு பெண்கள் ஜான்சி ராணி அவர்களோட பேரை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா கேப்டன் லக்ஷ்மி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாரு. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா? ஓகே. அதே மாதிரி வேற என்ன 1943ல வந்து பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 1943ல வந்து பாத்தீங்கன்னா ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு வச்சிருப்பாரு. அரசு ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட். ஓகே, நாங்களே எங்களுக்கு ஒரு தனிநாடு அரசு கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. கிளியரா? ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் கிட்டலாம் சப்போர்ட் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜப்பானோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா டோஜோ அப்படின்னு இருந்திருப்பாரு அந்த டைம்ல. ஓகேவா? சோ அவர் வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருப்பாரு. அவரோட ராணுவம் இதன் மேல நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஒரு இதுல இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. அப்பவே அவருக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் துறை, நிதித்துறை, அந்த மாதிரி நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு 9 நாடுகள் வந்து அங்கீகரிச்சிருக்கும். ஓகேங்களா? சோ இட்டாலி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய 9 நாடுகள் வந்து உங்களுக்கு அங்கீகரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நேதாஜி அப்படின்ற ஒரு மீனிங் பாத்தீங்கன்னா லீடர், தலைவர் அப்படின்ற அர்த்தம். நேதாஜி அப்படின்றதுக்கு தலைவர் அப்படின்றது ஒரு மீனிங். ஓகேவா? சோ இது பார்த்துட்டோமா நம்ம? கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. இந்திய தேசிய ராணுவம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையாக போரிட்டது. ஓகேவா? சோ நம்மளுக்கு அவங்களோட சார்புல வந்து பிரிட்டிஷ் சைடு வந்து உங்களுக்கு என்ன இந்தியன் எதிர்க்காக வந்து நிறைய போராடினாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்திய தேசிய காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். நேதாஜி. ஓகே. ஓகே. சோ இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கா. சோ மிலிட்டரிய வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ல்ட் வார் டைம்ல வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1944ல வந்து சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோல ஆசாத் ஹிந்த் ரேடியோ நம்ம வந்து பாத்துருப்போம் இல்லையா? நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சிங்கப்பூருக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ 1944 ஆசாத் ஹிந்த் ரேடியோல வந்து திருப்பியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றாரு. யாரு? சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். கிளியரா? இந்த வாட்டி என்னப்பா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டேட் வந்து இம்பார்ட்டன்ட். ஜூலை 6. ஓகேவா? சோ இந்த வாட்டி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி இந்தியா மேல போர் எடுக்க போறோம், எங்களுக்கு வந்து சப்போர்ட், காந்திஜி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த வார்த்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து கடைசி போர், இது வந்து நமக்கு இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சிடும், ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து அந்த விஷயங்களை வந்து ரேடியோ மூலமா சொல்லியிருப்பாரு. அப்போ எப்போ ஃபாதர் ஆஃப் நேஷன் வந்து அப்படின்னு அந்த வேர்ட் சொன்னாங்கன்னா 1944 ஜூலை 6 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப வந்து என்ன ஆகும்னா இவர் வந்து என்ன பண்றாரு, போரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்ல, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், போரை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்ப வந்து அவங்க வந்து இந்த ரங்கூன்ல வந்து இருந்திருப்பாரு. ஸோ இவரோட படைகளை எல்லாரும் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் டெல்லியை நோக்கி போங்க, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஏன் டெல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து நம்மளோட கேபிட்டலா இருந்தது, பிரிட்டிஷ் அப்ப வந்து கேபிட்டல் சென்டர் பாயிண்ட்டும் தான் அதுதான். ஸோ டெல்லியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ சிங்கப்பூர்ல இருந்து நம்மளுக்கு எல்லாருமே டெல்லிக்கு வந்து வருவாங்க இல்லையா? இந்தியா வரும்பொழுது எந்த இடத்துல டெல்லி சலோன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த ஃபைட் வந்து அந்த வார் வந்து எந்த இடத்துல நடந்துச்சு பண்ண, ஹிம்பால். கிளியரா? சோ அங்கதான் வந்து இந்த வார் வந்து நடக்கும். ஓகேவா? சோ இப்ப யார் யாருக்கு அப்படின்னு பாருங்க, ஐஎன்ஏக்கும் யார் யாருக்கு நடக்கும், ஐஎன்ஏக்கும் வித் ஜப்பானோட சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி இவங்களுக்கு இடையில தான் நம்மளுக்கு நடக்குது. கரெக்டா? ஆனா அன்பார்ச்சுனேட்டா இங்க யார் வின் பண்றாங்க, பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி வின் பண்றாங்க. கிளியரா இருக்கா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து தேச துரோக வழக்குல வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே என்ன பண்றாங்க, தேச துரோக வழக்குல அரெஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஜப்பான் வந்து இங்க சரண்டர் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே. இதுக்கு அப்புறமேட்டு நேதாஜி வந்து எந்த இடத்துக்கு போறாரு அப்படின்ட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்.
நம்ம கீழே பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ டைமன் அந்த பிளேஸ்ல வந்து போய்ப்பார். ஃபர்மாசா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருப்பாரு. அது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு ஓகேவா. ஸோ ஜப்பான் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எங்க போனாங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்மாசா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே, இவருக்கு பாரத் ரத்னா எப்ப கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1992 வந்து பாரத் ரத்னா கொடுத்திருக்காங்க. கிளியரா? ஓகே, சோ நம்ம இதுலயே நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு ஓகேவா. இதை தாண்டி எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. சுபாஷ் சந்திர போஸ் அந்த ரகசிய பயணத்தின் போது ஹபீத் ஹுசைன் ஒரு ஜெர்மன் படகு ஓகேனா இந்த பார்த்தா நீர்மூழ்கி படகுல வந்து என்ன பண்ணுவாரு, ஹபீத் ஹுசைன் தான் போயிருப்பாரு. எதனால அவர் போயிருப்பாரு, அந்த ரேடியோல அவர் பேசின பேச்சினால ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்து நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லி தான் எல்லாமே அவர் கூடயே இருப்பாரு. ஸோ ஹபீத் ஹுசைன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 1944 மார்ச் 18 ஓகேங்களா, இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் யாரு சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தப்பா இருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களின் ரத்த தியாகம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. இவங்களோட சாக்ரிஃபைஷன்ஸ் ஆஃப் பிளட் இருக்கு இல்லையா, அப்படி வரும் ஓகேங்களா. ஸோ இவங்களோட ரத்த தியாகம் வந்து சுதந்திர இந்தியாவின் எதிர்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியத்தை இந்த வீரர்கள் நிறுவி உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ரத்தம் அப்படின்னு வந்தாலே சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு போட்டுருங்கன்னா அங்கே நம்ம கேமி பிளேட் அந்த பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால இதை நீங்க பாருங்க. அதேதான், அதே விஷயம் தான் இங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளா இருக்கு, வேற எதுவும் இல்லை ஓகேவா. வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ இது நம்ம பார்த்தோம் பெர்லின்ல. சோ எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இங்க இருக்கு பாருங்க, தைபாயில இருக்கக்கூடிய ஃபர்மாசா அப்படின்ற பிளேஸ்க்கு தான் போயிருப்பாரு. கிளியரா? சோ எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. கிளியரா? சோ அந்த இடத்துல தான் அவர் என்னதோ ஒரு விமான விபத்துல வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்துட்டா நம்ம படுகிறது ஓகேங்களா. சரி பண்ண அதுக்கப்புறமும் உயிரோட இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இது வந்து கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ பட் வந்து அந்த டைம்ல வந்து இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல விமானம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். பாருங்க எந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காணாமல் போன சூழல் குறித்து விசாரிக்க ஒரு நபர் விசாரணை கமிஷனை நியமிக்க இந்திய அரசு முடிவு செய்தது. சோ இந்த மாதிரி அவரோட அபிஷியல் ரிப்போர்ட் கிடைக்கல, அவரோட பாடி வந்து கிடைக்கல. சோ அப்ப அவர் காணாம போயிட்டாரு இல்லையா. சோ அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து நியமிக்கணும்ட்டு இந்திய அரசு வந்து என்ன பண்ண முடிவு செஞ்சிருக்காங்க. அப்ப 1945 ஆண்டில் ஜிடி கோஷ்லா ஓகேங்களா பெயரை அப்போது இந்திய அரசு தலைமை நீதிபதி வந்து இது பண்ணாங்க. அப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஓகேங்களா. சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்ப இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, யாரோட தலைமையில இந்த பேரை யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த கமிஷன் உருவாக்கணும், அந்த கமிஷன் யாரோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம படிக்கணும் ஓகேவா. ஜிடி கோஷ்லா ஓகேவா. சோ 3 கமிஷன் இருந்திருக்கும். நீங்க இந்த 3 கமிஷன் படிச்சிட்டீங்கனாலே ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஷா நிவாஸ் கமிஷன், முகர்ஜி கமிஷன் ஓகேவா. சோ இது எல்லாமே கமிஷன்ஸ். இது எல்லாமே எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து விசாரிக்க அந்த அவர் இறந்து போனார் இல்லையா, அவர் கிடைக்கல இல்லையா, அந்த விசாரிக்கிறதுக்காக தான், காணாமல் போன சூழலை குறித்து. சோ அவரு அதை பத்தின விசாரணை கமிஷனாக தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. சோ அப்ப இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு இதுதான் இருந்திருக்கும், இதெல்லாம் இல்ல அப்போ ஓகேங்களா. சார் வேற மூணுமே கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல எது வந்து எந்த கமிஷன்ஸ் வந்து இல்லைன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி 3 இருக்கு இல்லையா, அப்ப 4வது ஆப்ஷன் ஆட் ஒன் அவுட்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 3மே படிச்சுக்கோங்க என்னென்ன கமிஷன் சொல்லிட்டு. பட் 1945ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடி கோஷ்லா ஓகேங்களா. ஜிடி கோஷ்லா, ஷா நிவாஸ் அண்ட் தென் முகர்ஜி கமிஷன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல உங்களுக்கு வந்திருக்கு கமிஷன்ஸ் வந்து ரிலேட்டட் டு சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா, அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. கிளியரா? ஸோ இந்த மாதிரிகள் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி நம்ம ஃபுல் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ரீகால் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் கேட்கும் போதும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா லீடர்ஸும் நம்ம ஒரே நாள் வந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் சும்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுவோம், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அப் டு டேட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா.
ஸோ அதனால நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லா லீடர்ஸோட பேர் வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸை இப்போ நான் சொல்றேன். லாஸ்டா இதை சொல்லி முடிச்சுட்டு நான் ஒரு 5 லீடர்ஸ் கேட்பேன். உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. கண்டிப்பா மறக்க முடியாது. இதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு நான் அதையும் சொல்றேன். கிளியரா? ஓகே, சரி. சொல்றது கொஞ்சம் ஜாலியாவே, இது ஷார்ட்கட் வந்து ஜாலியா இருக்கும், ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம், மறக்கவே மறக்காது. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் தாதாபாய். ஆக்சுவலி உங்களுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அந்த ஐஎன்எம் அந்த லீடர்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்காது. பட் நீங்க ஐஎன்சி படிக்கும்போது தாதாபாய் நவ்ரோஜி இம்பார்ட்டன்ஸ். அதனால நம்ம தனியாவே தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம போட போறோம். அதனால நம்ம தனியா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தலாமா? ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி பாத்தீங்கன்னா ஐஎன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஐஎன்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. அப்போ நம்மளோட ஏஜ் இப்ப நம்ம ஷார்ட்கட் பாக்குறோம் 1825. ஓகேவா? நம்மள ரிலேட் பண்ணுங்க. நம்மளோட ஏஜ்ல எது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்? 18 பார்ப்போம். ஏன்னா மேஜர் ஆகிறோம் இல்லையா? ஸோ 18. ஸோ அது 18 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 25 இம்பார்ட்டன்ட். ஒரு சில்வர் ஜூப்ளி மாதிரி. கரெக்டா? ஸோ 1825. அப்போ தாதாபாய் நவ்ரோஜி ஐஎன்சிக்கு இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஏஜ் 18 25. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயராவது கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஓகே, சில பேருக்கு டேட்டோட மனப்பாடம் பண்ணணும், சில பேருக்கு இயர் நீங்க மெயினா பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? கிளியரா இருக்கா? இந்த இயர் முடிஞ்சுதா? ஓகே. ஸோ 1917 வந்து அவரு இறந்திருப்பாரு. ஓகே, லக்னோ செக்ஷன் நடந்து அதுக்கு அடுத்த வருஷம் ஓகேங்களா அவரு இறந்திருப்பாரு. எல்லாரும் சேர்ந்ததுனால அப்பாடி எல்லாரும் நல்லபடியா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1917 இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இயர் மகாத்மா காந்திஜி 18. அவங்க டேட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நம்ம எல்லா நாளும் லீவ் கிடைக்கும். செப்டம்பர் 2 அப்படின்றது. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1869. எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் ஏஜ் பத்தி பார்க்கணும். இவங்க 2 பேருக்கும் ஏஜ் பத்தி பார்க்கறதுனால பக்கத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 18 இயர்ஸ்ல என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட செய்யாத அப்படின்னா அப்பதான் நம்ம அதை செய்வோம். கரெக்டா? ஸோ அப்போ எல்லாமே வந்து மாத்தி தலைகீழா செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப காந்திஜி அவர்களும் அப்படித்தானே இருந்தாரு. ஆரம்பத்து காலத்துல வந்து மது சூது எல்லாமே எல்லா பழக்கமும் அவருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு. சோ ஸ்டார்டிங்ல அவரும் அந்த ஏஜ்ல வந்து எல்லாமே தலைகீழா பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 18 ஏஜ்ல எல்லாமே தலைகீழா மாத்தி பண்ணுவோம். ஸோ காந்தியும் அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி படிக்கும் பொழுது, மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் 1948 சுதந்திரம் கிடைச்ச உடனே அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறந்துட்டாரு. நான் வச்சுக்கோங்க. 1948 ஜான்வரி 30. அது இம்பார்ட்டன்ட். இங்க வந்து டெத் இயருமே இம்பார்ட்டன்ட். ஜான்வரி 30 அப்படின்றது. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நேரு, ஜவஹர்லால் நேரு மறக்கவே மறக்காது. நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நவம்பர் 14 அப்படின்றது. இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு லிங்க் பார்க்க போறோம். இவங்க 2 பேரும் பார்த்து முடிச்சாச்சா? இவங்க 2 பேருக்கும். நேரு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்து வந்து முன்னேறி போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தனால்தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. அப்ப 18 சீரீஸும் தெரியும் இல்லையா? அடுத்து 8 9. ஓகே, அடுத்து முன்னேறி போகணும்னு நினைச்சாரு அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. 1889 அப்படின்றது. ஸோ 1964 ஆக்சுவலி இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேட்டை கொடுத்து இந்த டைம்ல யாரு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா? ஸோ May 25 1964. ஓகேங்களா? 1964 இது வந்து எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டுங்க. May 27 1964 அப்படின்றது. கிளியரா இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். B.R. அம்பேத்கர். இவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாரு. அப்புறம் இவரும் அடுத்தடுத்து முன்னேறி போகணும்னு நினைப்பாரு. ஆனா அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து முன்னேறி போய் அவர் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பாரு. ஓகேவா? அதனால்தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்ற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து முன்னேறி போனாலும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்கனாலே அடுத்துன்றது உங்களுக்கு 8 9 ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? கிளியரா? இங்கேயும் வந்து டேட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஈக்குவாலிட்டி டேவா கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஸோ April 14. ஓகேங்களா? ஸோ ஈஸியா டேட் மனப்பாடம் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நேரு வந்து அடுத்தடுத்து
முன்னேறி போனால்தான் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அம்பேத்கர் அடுத்தடுத்து முன்னேறி போனாலும் நான் ஃபர்ஸ்ட் தான் வருவேன்னு நினைப்பாரு. ஸோ 8, 9, 1. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. 1956 வந்து அவர் இறந்துட்டார். ஓகே, ரிப்பப்ளிக் அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு அவர் இறந்துட்டார். ஓகேனா ரிப்பப்ளிக் அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சுட்டு இறந்துட்டார். ஓகேனா 1956. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வஉசி. வஉசி வந்து VOC நம்ம வந்து போடுவோம். இதுல வந்து இதுதான் வந்து ஷார்ட்கட். ஓகேவா? இப்படி இதை வந்து இப்படி பார்த்தோம், 7 மாதிரி இருக்கா, இப்படி 7 இப்படி போடுவோமா? ஸோ V7 மாதிரி இருக்கா, அந்த 7 பிளஸ் இதை வந்து 2 மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ 1872 18 சீரீஸ் தான் இருக்கு. ஸோ VOC போடுவோம். இது 7 மாதிரி இருக்கு, இங்க 2. ஓகேவா? ஸோ 1872. கிளியர்? ஸோ இவரோட டெத் பார்த்தீங்கன்னா November 18, 1936. ஓகேவா? நெக்ஸ்ட் ராஜாஜி பார்க்க போறோம். ராஜாஜி அப்படின்றது ஒரு ஜாலியான ஒரு ஷார்ட்கட் தான். ஓகே, டிசம்பர் 10 ராஜா அப்படின்னாலே வந்து ரைட்ஸ் முக்கியம். ராஜாக்கு ரைட்ஸ் முக்கியம் இல்லையா? ஸோ டிசம்பர் 10 நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேவா கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ஸோ ராஜான்றது என்னது? ரைட்ஸ் முக்கியம். அப்போ டிசம்பர் 10ன்றது டேட் ஈஸியா நமக்கு வந்துடும். இப்போ இயர் எப்படியா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? ஸோ ராஜாஜியை வந்து நம்ம சாணக்கியர் சொல்லுவோமா? எஸ், சாணக்கியர் சொல்லுவோம். ஸோ அப்போ அவர் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2 பேருக்கும் ஈக்குவலான லவ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் ஈக்குவலான லவ், ஒரே டைம்ல வந்து 2 பேருக்கும் ஈக்குவலான லவ் கொடுத்தாலே ஒரு பெரிய புத்திசாலின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரே டைம்ல 2 பேருக்கும் ஈக்குவலா லவ் கொடுக்குறாங்க, சம புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த நான் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்டியான லவ். ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டியான லவ். இதை வந்து லவ்வ வந்து 7 போட்டுக்கோங்க. தலைக்கீழ போட்டோம்னா ஆயிடும். ஓகேவா? ஸோ ராஜாஜி. கிளியரா? ராஜாஜி 1878. clear? And then 1972 நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் பாருங்க, இந்த ஆறுன்றது நம்மளுக்கு ஞாபகம் வரும் ரவீந்திரநாத் தாகூர்ல. ஓகேவா? சோ R15 பைக் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே நிறைய பேருக்கு. எஸ், இந்த R15 தான் உங்களுக்கு ஷார்ட்கட். அப்போ R1 இதுல இருக்கிறது தான் வந்துடுச்சு. 1861 ரவீந்திரநாத் தாகூர். ஈஸியா அந்த R வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே R15 R1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1861. நெக்ஸ்ட் 1941 அவர் இருந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் தான். இவர் பாத்தீங்கன்னா இந்துவும் முஸ்லிமும் வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லிமுக்கும் வந்து என்னது ஒன்னா இருக்கணும்னு நினைப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவருக்கு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கும்போது ஒரு பெரிய லவ் வந்து அவருக்கு ஒரு இன்ஃபினிட்டி லவ் வந்து அவருக்கு இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்துக்களும் முஸ்லிமும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்னா இருக்கணும், லவ்வா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. அப்போ இது வந்து இந்துக்களுக்கு இது முஸ்லீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்துக்களும் முஸ்லிமும் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி வருதா? அப்ப எல்லாமே ஒரே மாதிரி. ஸோ 8 infinity loves. ஓகே, 8 infinities. ஓகே, ஸோ அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி, அந்த ஒரே மாதிரி வச்சிருந்தாலும் நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தந்தை பெரியார் அவர்கள். ஓகேவா? ஈவிஆர். ஓகே, இவருக்கு என்ன பார்ப்போம்? ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ், பாஸ்னா எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வரணும். இப்படி பார்க்குறோம், அண்ட் தென் இப்படி போடுறோம், அண்ட் தென் இப்படி. ஸோ 1897 அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, பாரதியார் வந்து நமக்கு எங்க பிறந்திருக்கான்னு ஞாபகம் வரும் இல்லையா? எட்டயபுரம். ஸோ எத்தனை 8? 2 8 அப்படின்றது. ஸோ எட்டயபுரம் அப்படின்றது எத்தனை 8? 2 8. அந்த 2ம் இங்க போட போறோம். ஓகேவா? ஸோ 1882. ஸோ அவங்களோட டெத் வந்து 1921. நெக்ஸ்ட் பகத்சிங். இதுல பெருசா பார்க்கும்போது இந்த எஸ் நல்லா பெருசா இருக்கா? பகத்சிங் அப்படி எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த எஸ் ஸ்டூடெண்ட் ஸ்பிரிட் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஸ்பிரிட் 1907. ஸோ அந்த டைம் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டைம் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ டெத் பாத்தீங்கன்னா 1931 அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் தந்தை பெரியார் அவர்கள் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க ராஜாஜி படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ ராஜாஜிக்கு என்ன படிச்சீங்க? ராஜா வந்து 2 பேருக்கும் ஈக்குவலான லவ் கொடுக்குறாரு. 8 2 பேருக்கும் ஈக்குவல். அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் பெரியார்.
ஓகேவா? ஸோ அவர் ஒரு வயசு பெரியவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரியார் வந்து பெரியவன் பேர் தான் இருக்கு பெரியாருன்ட்டு, ஆனா அவர் தான் சின்னவர். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் தான் ராஜான்றா, எப்பவுமே ராஜா தானே ஃபர்ஸ்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சு அதுக்கு அடுத்த வருஷம் பெரியார் அவர்கள். ஸோ அதே மாதிரி அவரோட டெத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1972, அதுக்கு அடுத்த வருஷம் இவர் இறந்திருப்பார். 1973ல இறந்திருப்பார். ஸோ பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் ஒரு லிங்க் கொடுத்து நீங்க படிக்கணும். கிளியரா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காமராஜர் அவர்கள். ஓகேவா? காமராஜர் அவர்களுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகே, காமராஜருக்கு நீங்க இப்படி வச்சுக்கோங்க. காமராஜர் இப்படி 3 கோடு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 3 கோடு இருக்கு அப்படின்றது. 1 2 3 காமராஜர் அப்படின்றது. ஸோ 1903 இங்க வந்து 19 வரணும். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸா தெரியும் காமராஜர் 1930s நமக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ 1903. ஸோ 3 கோடு இருக்கு, 1 2 3 அப்படின்றது. கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் உங்களுக்கு பர்த் இயர் எல்லாரோட ஷார்ட்கட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல இருக்கும். நம்மளுக்கு க்ரோனாலஜிக்கல் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் கேட்டாலும் சரி, தனியா கேட்டாலும் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் 13 லீடர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு 12 கொடுத்திருப்பாங்க. நம்ம தாதாபாய் நவரோஜிகள் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? சுபாஷ் சந்திர போஸ் பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 12, 1ல இருந்து 12 வரைக்குமே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம வந்து இருக்கு, ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நாம டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல எந்தெந்த லீடர்ஸ் எங்க இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நம்ம கொடுக்க போறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், பேசிக் டீடைல்ஸ், என்னென்ன புக்ஸ், ஓகேங்களா, என்ன கோட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்ட்டா ஒரு லீடர்ஸுமே இந்த மாதிரி பிரீஃபா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு லீடர்ஸும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 லீடர்ஸ் ட்ரை பண்ணுங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு லீடர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி ஒன்னா படிச்சு முடிக்க பாருங்க. ஓகேவா? சோ எல்லா லீடர்ஸ்க்குமே தாதாபாய் நவரோஜி ஐஎன்சில வந்து நம்ம ஃபுல் டீடைலா சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம ஐஎன்சி தாதாபாய் நவரோஜியை ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபுல்லா வந்து தனியா ஒரு வீடியோ இருக்கு, அதுவும் அதுல கிளியரா எல்லா டீடைல்ஸும் இருக்கும் இம்பார்ட்டண்டா. ஓகேவா? ஸோ அதனால ஒரு லீடர்ஸ்க்குமே தனியா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டக்குன்னு வந்து ஒரு 5 பேர் டக்குன்னு சொல்ல பாருங்க. உங்களுக்கு நான் கேட்கறவங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்ட்டு. சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூரோட பர்த், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, and then மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவங்க எல்லாரும் உங்களால அந்த ஷார்ட்கட் வச்சு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ட்டு பாருங்க, ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? ஸோ லீடர்ஸ் வந்து நீங்க இதை பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே தமிழ்ல பிடிஎஃப் தான் இருக்கும், பட் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல டேர்ம்ஸ் எழுதி போட்டிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கோர்வே வந்து ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.